ஃபஸ்ட்டு நம்ம கீழே இருக்கும்போது நம்ம கஷ்டப்படும்போது யாரும் கூட இல்லை. ஆனால் பேச்சு வழக்குக்கு இருக்காங்க, எல்லோரும் ஒன்று, நம்ம எல்லாம் இங்கே இருக்கோம். நம்ம ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்கிற போது அவங்க தான் முதல்ல எகெயின்ஸ்ட் ஆகுறாங்க. ஆனால் நீ ஜெயிச்சிட்டீங்கன்னா மறுபடியும் அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் உங்கள் பிஸ்னஸை விட்டு கொடுக்காம நீங்கள் ஃபோக்கஸாக ஸ்ட்ராங்காக பிஸ்னஸ் தான் இருக்கணும். எது சரி தப்பு யோசனை பண்ணுங்கள், எது சரியா அதை மட்டும் செய்யுங்க. எந்த இடத்துலையும் உங்கள் பிஸ்னஸையோ உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டையோ விட்டு கொடுக்காதீங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு யாருன்னு ப்ரூஃப் பண்ணுங்கள். நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. நான் இதுதான் பண்ண போகிறேன்னா அதில் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதில் அடுத்த லெவல் போக முடியும். நீங்கள் யாருன்னு மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும். நீங்கள் யாருன்னு மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியணும். உங்களுக்கே நீங்கள் யாருன்னு தெரியல, நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுனே புரியல, எனக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குன்னே தெரியலன்னா முதல்ல அதை கண்டுபிடிங்க. அதுவே தெரியலன்னா நீங்கள் எதை நிரூபிக்க போகிறீங்க? உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை தானே மற்றவங்ககிட்ட நிரூபிக்க முடியும். உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியலன்னா நீங்கள் குழப்பத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் தெளிவாகுங்க, நீங்கள் யோசிங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டு, நீங்கள் எதில் ஜெயிக்கணும், உங்களுக்கு எது நல்லா வருது அதை யோசிங்க.